கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 34 வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கிற தேவன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படியாக கொண்டு போய் அங்கே கபாலஸ்தலம் என்ற இடத்திலே சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது அவருடைய வலது பக்கம் ஒரு குற்றவாளியும் இடது பக்கம் இன்னொரு குற்றவாளியுமாக அவர்களையும் சிலுவையில் அறைந்தார்கள். அதிலிருந்து இயேசு அவ்வளவு பெரிய பாவம் செய்தவர் என்று அந்த ஜனங்கள் மற்றவர்களுக்கு காட்டும்படியாக அப்படி செய்தார்கள். அப்பொழுது இயேசு என்ன செய்தார் பாருங்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபித்தார். அந்த ஜனங்களுக்காக, அவரை துன்பப்படுத்தின ஜனங்களுக்காக பிதாவை நோக்கி மன்றாடுகிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறதென்று இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அப்படி என்றால் அவர்கள் இவரை இயேசு என்று அறியாமல் இருக்கிறார்கள், இவரை தேவன் என்று அறியாதிருக்கிறார்கள் என்று அவர்களுடைய அறியாமையை சுட்டி காட்டி பிதாவிடத்திலிருந்து அவர்களுக்கு மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த வேதனையான சூழ்நிலையிலும் தன்னை வேதனைப்படுத்துகிறவர்களுக்கு ஜெபித்து ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட நம்மை கஷ்டப்படுத்துகிறவர்கள், நம்மை வேதனைப்படுத்துகிறவர்களுக்காக நாம் மன்றாட வேண்டியது அவசியம். நாம் அவர்களை மன்னிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த நாட்களில் அப்படிப்பட்ட குணங்களை, அப்படிப்பட்ட நபர்களை தேவன் தேடுகிறார். நாம் மற்றவர்களை மன்னித்து, மற்றவர்களுக்காக, நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நாம் ஜெபித்து அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, இயேசுவை சிலுவையில் அறையும்படியாக கொண்டு வரும் பொழுது திரளான கூட்டம் அவருக்கு பின்னாக வந்தார்கள். அதிலே அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் பின் சென்றார்கள், அவருக்கு பின் சென்றார்கள் என்று 27ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? 28ஆம் வசனம் 20 வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் சொன்னது எவ்வளவு உண்மை, எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு தேவை என்பதை நாம் அறிந்து கொண்டு நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நாம் தேவனுடைய சமூகத்தில் அழுது ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு மாதிரியாக இந்த காரியங்களை தேவன் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். நாமும் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை நேசித்து அவர்களை மன்னித்து அவர்களுக்காக ஜெபிப்போம். அப்படியே நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நாம் அழுது ஜெபிப்போம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்ததாமே நீர் செய்தது போல நாங்களும் எங்களை பகைக்கிறவர்களை மன்னித்து அவர்களுக்காக ஜெபிக்கவும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கவும் கர்த்தர் கிருபை தருவீராக. நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.